கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் சட்டவிரோதமாக கனிம வளங்களை ஏற்றி வந்த லாரிகளின் ஓட்டுநர்களிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு அந்த வாகனங்கள் சோதனைச் சாவடியை கடந்து செல்ல உதவியதாக 3 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேந்திரன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களிலிருந்து குமரி மாவட்டம் வழியாக ஏராளமான லாரிகளை கனிமத்தில் கேரளாவுக்கு தினந்தோறும் கொண்டு செல்லப்படுகின்றன. அதிக பாரம் ஏற்றி அதிவேகமாக செல்லும் டாரஸ் லாரிகளில் ஏராளமான விபத்துகளும் நடைபெற்று வந்த நிலையில் லாரிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விதித்திருந்தார். மேலும் ஆர்லாமலி, குமாரபுரம் ஆகிய சோதனை சாவடிகளிலும் லாரிகளுக்கான அனுமதி சீட்டு தொடர்பான சோதனையும் நடைபெற்றிருக்கிறது. இதற்காக ஒரு உதவியாளர் தலைமையில் 5 போலீசார் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில ஆர்லாமலி சோதனை சாவடியில் அருமனை காவல் நிலைய தலைமை காவலர் சோபால் மற்றும் நீட்டாமணி காவல் நிலைய ஏற்று வினோத், கன்னியாகுமரி காவல் நிலைய போலீசார் வாட்சன் ஆகிய 3 பேர் நேற்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது கனிம வளத்தை ஏற்றி சென்ற டாரஸ் லாரிகளின் அனுமதி சீட்டை 3 பேர் முறையாக சோதிக்காமலும் அதுல அவங்கள்ட்ட பணம் பெற்று அந்த லாரிகளை அனுமதித்ததாக குற்றச்சாட்டப்பட்ட நிலையில இந்த முறைகேடு தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீவிர விசாரணையில் இறங்கினார். மேலும் இந்த பணம் பெற்று அனுமதித்த குற்றச்சாட்டுல இந்த 3 காவலர்கள் பணியிடம் நீக்கம் செய்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு சாலை உத்தரவிட்டிருக்கிறது. இந்த காவலர்கள் பணியிட நீக்கம் குமரி மாவட்டத்தில் உள்ள காவலர்கள் மத்தியில் பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.